அதனால நீங்க எதுவும் இது மாதிரி கோர்ஸ் பண்ணுங்க, யாரும் வராட்டி கூட பரவாயில்ல. பட் எப்போதும் உங்களுக்கு கடவுள் பிளஸிங் இருக்கும். அதுதான் நம்ம கவுண்ட் என்ன பார்க்க கூடாது, நல்லது பண்ணல கவுண்ட் இல்லாட்டி கூட கீப் ஆன் ட்ரையிங். சண்முகம், இத என்னோட ரெக்வஸ்டா எடுத்துக்கங்க ப்ளீஸ். ஏன்னா நம்ம எதுவுமே எதிர்பார்க்காம தான் பண்றோம். ஏன்னா லைஃப்ல சிலது எல்லாமே நம்ம எதிர்பார்த்து எதுவும் நடக்காது. நம்ம ஒண்ணு நினைச்சிருப்போம், நடக்கிறது ஒண்ணு நடக்கும், நடக்கிறதும் நல்லதாவே நடக்கும். நம்ம நினைச்சு கூட இவ்வளவு நல்லதா நடக்குமான்னு தெரியாது. பட் மனசு தான் திருப்தி கொடுக்காது. பட் நம்ம நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டாலே 10 பேர் கூட வந்துருவாங்க. டோன்ட் வரி. ரெண்டாவது, முருகன் பக்கத்துல இருக்கையில எதுக்குமே பயப்பட வேண்டாம். அதுதான். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு ஓகே. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுண்ணே. ஓகே. இன்னைக்கு 2 பாயிண்ட், சின்ன சின்ன பாயிண்ட் முதல்ல முடிச்சுட்டு பேரோல் போயிடலாம். நம்ம 4 வருஷத்துக்கு 5 வருஷம் இப்ப டேலியில எத்தனை வருஷம் வேணாலும் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இப்போ அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணல, இப்போ டேலி கம்பெனி கிரியேட் பண்ணல, நம்ம ஒரு ஃபினான்ஷியல் இயர் தான் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த கம்பெனி நம்ம ஏதோ ஒரு கம்பெனி செலக்ட் பண்றோம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர்ல 25, 26 இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் இயர் நம்ம ஓபன் பண்ணணும்னா புதுசா கம்பெனி ஓபன் பண்ணணும்னு நெசசிட்டி கிடையாது. ஸோ இங்க இந்த கேட்வே ஆஃப் டேலியில இங்க ஆல்ட் F2 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒரு சேஞ்ச் பீரியட்னு கேட்கும். இந்த இடத்துல 26, 27 கொடுத்துட்டு ஒரு வவுச்சர் என்ட்ரி. பட் இங்க லாஸ்ட் வவுச்சர் என்ட்ரி டேட் 1/4/2025 தான் இருக்கு. சப்போஸ் நான் ஒரே ஒரு என்ட்ரி போட்டுட்டேன்னா இது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த வருஷம் அந்த கம்பெனி ஓபன் ஆயிடும். ஸோ அதனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா, நம்ம 10 வருஷம் அக்கௌண்ட்ஸையும் சிங்கிள் கம்பெனில நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஒரே டேட்டாவை தான் இருக்கும். பட் அந்த டேட்டா பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி 26, 27. சப்போஸ் ஆடிட்டர் அவர் பேக் டேட்டட் என்ட்ரி போன வருஷம் ஆடிட் பண்ணணும்னா இந்த கேட்வே ஆஃப் டேலி இந்த ஸ்கிரீன்ல இருந்து ஆல்ட் F2 25, 26ன்னு போட்டோம்னா ப்ரீவியஸ் இயருக்கு போயிடலாம். ஸோ இதே மாதிரி 20 வருஷம் கூட நம்ம அக்கௌண்ட்ஸை ஒரே ஒரு கம்பெனியா வச்சுக்கலாம். இது ஒரு பாயிண்ட். சப்போஸ் ஆடிட்டர் என்ன சொல்லுவாரு, வால்யூம் ஆஃப் டேட்டா நிறைய இருக்கு, ஸோ கம்பெனி டேட்டாவை நம்ம ஸ்பிளிட் பண்ணிடணும், நீடுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பிளிட் பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணாருன்னா ஆஃப்டர் ஆடிட்டுக்கு முன்னாடி இயரை ஸ்பிளிட் பண்ணக்கூடாது. ஆடிட்டுக்கு முன்னாடி ஸ்பிளிட் பண்ணா என்ன ப்ராப்ளம்னா அதோட க்ளோசிங் பேலன்ஸ் அடுத்த வருஷத்துக்கு ஓப்பனிங்கா ஆட்டோமேட்டிக்கா கேரி ஃபார்வர்ட் ஆகாது. சப்போஸ் ஆடிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை ஸ்பிளிட் பண்ணணும்னா இங்க ஸ்பிளிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதுல போயிட்டு வெரிஃபை டேட்டான்னு கொடுத்தா ஒன்ஸ் அகைன் ரீபோஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்பிளிட்னு கொடுத்தா ஸ்பிளிட் ஆயிரும். ஸோ இப்போ எரர் எதுவும் இல்லாட்டி நோ எரர்னு வரும். அதுக்கு அடுத்தது ஸ்பிளிட் கம்பெனி டேட்டான்னு கொடுத்தோம்னா எந்த பீரியட்ல இருந்து ஸ்பிளிட் பண்ணணும்னு கேட்கும், அந்த பீரியடு கொடுக்கணும். இப்போ 1/4/2026ன்னு கொடுத்தா இது மொத்தம் ஒரிஜினல் கம்பெனி அப்படியே இருக்கும். அது தவிர 2 கம்பெனி பிரிஞ்சு வந்துடும். ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜ். ஸோ அட்வான்டேஜ் கிடையாது, இது ஃபெசிலிட்டி. சப்போஸ் அவங்க இப்ப டேலியில என்ட்ரி போட்டுட்டு இருக்காங்க, 365 நாள் போட்டதுக்கு அப்புறம் சிலவங்க புதுசா ஒரு கம்பெனி மறுபடியும் ஹெட் எல்லாமே கிரியேட் பண்ண வேண்டாம். சிம்பிளா கேட்வே ஆஃப் டேலியில ஆல்ட் F2 போட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஆடிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இயரை ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஓகேயா? இது இயர் ஸ்பிளிட் பண்றது எப்படின்னு ஒரு வாட்டி திரும்ப சொல்லுங்க.
இப்போ அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிட்டு இங்க கேட்வே ஆஃப் டாலில டாப்ல கம்பெனின்னு இருக்கு, டேட்டான்னு இருக்கு. டேட்டாவில் ஸ்பிளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸ்பிளிட்ல போனா ஸ்பிளிட் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க ஸ்பிளிட்னு கொடுத்தோம்னா எந்த டேட்ல இருந்து ஸ்பிளிட் பண்ணணும்னு கேட்கும். இப்போ 1/4/2026 நான் கொடுத்தேன்னா பிஃபோர் ஆஃப்டர் இன்டு டூ கம்பெனிஸ்னு போட்டோம்னா இங்க 2 கம்பெனியா பிரிஞ்சிரும். சரவணா ஸ்டோர் 1/4/2025, சரவணா ஸ்டோர் 2026. எஸ் கொடுத்தோம்னா இப்போ பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரிஜினல் கம்பெனி ஒன்று அப்படியே இருக்கும். அது தவிர 25-26 ஒரு கம்பெனி இருக்கும், 26-27 ஒரு கம்பெனி இருக்கும். ஸோ இப்போ நம்ம கையில 3 கம்பெனி இருக்கும். பட் இன்னையிலேருந்து ஒர்க் பண்றது 26-27ல ஒர்க் பண்ணணும். நீங்க ஒன்ஸ் அகைன் இந்த சரவணா ஸ்டோரை ஏன் வச்சிருக்காங்கன்னா இதை நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம போய் ஃபோல்டரை ரீநேம் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு அவங்க இப்படி பிரிச்சு கொடுக்குறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த ஸ்ப்ளிட் பண்ண பிறகு மெயின் இதை டெலீட் பண்ணி டெலீட் பண்றது ஐடியல். கம்பெனி டெலிஷன் தெரியுங்களா, நமக்கு ஆல்டர்ல போயிட்டு எந்த கம்பெனியை டெலீட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் டி கொடுத்தா டெலீட் ஆயிரும். பட் எது பண்ணணும்னாலும் ஃபர்ஸ்ட் பேக்கப் எடுத்துட்டு தான் பண்ணணும். பேக்கப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கம்ப்யூட்டர் அதை டெலீட் பண்ணிட்டனாலும் இந்த இதுல ஏதாவது ஆல்டர் பண்ணா பண்ணிக்கலாமா இந்த இயர்ல? இந்த 2 கம்பெனில ஆஸ் யூஷுவல் ஒர்க் பண்ணிக்கலாம்னு. அது பேரண்ட் கம்பெனி டெலீட் பண்ணாலும் பிரச்சனை வராது. அந்த டெலீட் ஸ்ப்ளிட்டுக்கு முன்னாடி இருக்கு. இல்ல இது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது பேரண்ட் கம்பெனி கிடையாது. இந்த கம்பெனில உள்ள டேட்டா ஃபுல்லாவே 1/4/2025ல இருந்து 26 வரைக்கும் உள்ள டேட்டா இந்த கம்பெனில ஸ்பிளிட் ஆயிருச்சு. 26-27 இதோட க்ளோசிங் பேலன்ஸ் கேரி ஃபார்வர்ட் ஆகி 26 டேட்டா இதுக்கு வந்துருச்சு. ஓகே. இப்போ நம்ம வால்யூம் இல்ல, அதனால முடிஞ்சிருது. சப்போஸ் 10,000 என்ட்ரி ஒரு மாசத்துக்கு இருந்தா வருஷத்துக்கு 1,20,000 என்ட்ரி வந்துரும். அப்போ சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூ, டேட்டா ரிஸ்க், இப்ப பேக் செக்டர் இருக்குன்னா அடிக்கடி ரிப்பேர் டேட்டா கேட்கும். அப்போ நம்ம ஜெனியனா என்ன பண்ணணும்னா ஆடிட் இப்ப ஜூலை வரைக்கும் நடக்குதுன்னா ஜூலை வந்ததுக்கு அப்புறம் இயர் ஸ்பிளிட் பண்ணிட்டு கரண்ட் இயர் ஒர்க் பண்றது தான் ஐடியல். ஏன்னா வால்யூம் ஆஃப் டேட்டா கூட இருக்க இருக்க ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம். ஸோ ஃபெயிலியர்ஸ் அதிகம். அதனால சேஃப்டி இல்லையா? சொல்லுங்கண்ணே. ஓகேண்ணே ஓகேண்ணே. ஸோ அதனால தான் இந்த பேக்கப்பும் இன்சிஸ்ட் பண்றோம். ஏன்னா எவ்வளவு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தா கூட டெய்லி கால்ஸ் ஜெனியனா பார்த்தா அந்த டேட்டா லாஸ் ஆனோன்னா அந்த கம்பெனி ஒரே டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன்னா ஒரு என்ட்ரி தான் மாத்தி போட்டிருப்பாங்க. அந்த ஒரு என்ட்ரி கண்டுபிடிக்கவே 1 நாள் 2 நாள் கூட ஆகும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு 2 நாள் அதுக்காக தான் டெய்லி ஈவினிங் பேக்கப் எடுக்கணும்னு சொல்றோம். பேசிக்கா அதான் அதோட இன்டென்ஷன். ஏன்னா கம்ப்யூட்டர்ல மல்டிபிள் மீடியா இருக்கு. மெயில்ல பேக்கப் அனுப்பலாம், பென் டிரைவ்ல எடுக்கலாம், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்ல எடுக்கலாம், ஹார்ட் டிஸ்க்ல எடுக்கலாம். ஏன்னா பேக்கப்ங்கிறது ஒரு 2 நிமிஷம் வேலை தான். நம்ம வருஷம் ஃபுல்லா ஒர்க் பண்ணிக்குவோம். இப்ப லேர்னிங் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம 10 hours ஒர்க் பண்றோம். கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னா காலையில 9 மணிக்கு ஆபீஸ் வந்தோம்னா இதுக்கு முன்னாடி தான் உட்காருவாங்க. ஈவினிங் 5 வரைக்கும் என்ட்ரி தான் போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க போடுற வால்யூம் எல்லாமே மனசுல என்னவோ பக்காதான் ஹார்ட் டிஸ்க் நல்லா இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில அவங்க போடுறாங்க. அவங்க அதுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸும் தெரியாது. இப்போ வேர்டு எக்ஸல் அதுன்னா பார்த்தா ஒரு ஷீட்டு தான் போகும். போனா மறுபடியும் உட்கார்ந்து அடிச்சுக்கலாம். அதோட இம்ப்ளிகேஷன் ஒன்றும் பெருசா இருக்காது. இது ஒரு 200 சண்டே டெட்டார் ஒரு 150 கிரெடிட்டார் இருந்தாங்கன்னா எல்லாரோட பேலன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ நம்ம டேட்டாவை எவ்வளவு சேஃபா வச்சுக்கிறோமோ அதளவு நமக்கு சேஃப். பட் ரொம்ப பெயின்னா கிடையாது. ஒரு கான்ஸ்டன்டா எவ்ரிடே ஈவினிங்கோ இல்ல அடுத்த நாள் மார்னிங்கோ வந்தோன்னா ஒரு பேக்கப் எடுத்துட்டு மெயிலுக்கு அனுப்பிச்சு வைக்கலாம். இல்ல பென் டிரைவ்ல எடுத்து வச்சுட்டு சாட்டர்டே மட்டும் மெயிலுக்கு அனுப்பலாம். இந்த ஹேபிட் இருந்ததுனாலே பெரிய ஃபெயிலியர்ஸ் வந்துடாது. ஓகேயா? அடுத்த சப்ஜெக்ட் போலாம். இப்ப பேரோல் இன்னைக்கு பார்க்க போறோம். பேரோல்னா என்ன? பேசிக்கா ப்ராடக்ட்ல உள்ள 5 ஃபீச்சர்ஸ் என்னென்னா அக்கௌண்டிங் 1, இன்வென்ட்ரி 1, டாக்ஸேஷன் 1, பேரோல் 1,
கனெக்டட் ஃபீச்சர்ஸ் ஒன்று. கனெக்டட் ஃபீச்சர்ஸ் நம்ம லேர்னிங் இதில் வராது. கனெக்டட் ஃபீச்சர்ஸ்னா எதை சொல்கிறோம்னா, இப்போ ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணோம்னா இங்கே எக்ஸ்சேஞ்சுன்னு கொடுத்தோம்னா ஜிஎஸ்டி கொடுத்துட்டு அப்லோட் ஜிஎஸ்டிஆர் ஒன்றுன்னு கொடுத்தாலே அந்த டேட்டா ஜிஎஸ்டி போர்ட்டலில் அப்லோட் ஆயிடும். அதை தான் கனெக்டட் ஃபீச்சர்னு சொல்கிறோம். அதே மாதிரி மற்ற ஜிஎஸ்டி ரெக்கன்சிலேஷன் பண்ணோம்னாலும் ஜிஎஸ்டி போர்ட்டல்ல இருந்து டவுன்லோட்னு கொடுத்தா நம்ம ஜிஎஸ்டிஆர் 2B போய் பார்த்தோம்னா என்னென்ன என்ட்ரி ரெக்கன்சில் ஆச்சுன்னு இது எல்லாமே அஃபிஷியல் டேலி இருந்தால் தான் பண்ண முடியும். பட் எஜுகேஷன் வெர்ஷன்ல அது ஒர்க் ஆகாது. பட் 4வது ஃபீச்சர்ஸ் பேரோல். பேரோல்ங்கிறது ஒரு 100 பேர், ஒரு 25 பேர் ஒரு கம்பெனில வேலை பார்க்குறாங்க. ஸோ வேலை பார்க்கல அவங்களோட சேலரி தான் அவங்களோட அமௌண்ட். இப்போ சேலரிங்க இல்லை, இப்போ சேலரி கால்குலேஷன் அவங்க ஒரு எம்ப்ளாயி வந்து 31 நாள் வந்திருப்பாரு, ஒரு ஆள் 24 நாள் தான் வந்திருப்பாரு, ஒரு ஆள் 20 நாள் தான் வந்திருப்பாரு, அவருக்கு 10 நாள் எலிஜிபிள் லீவ் இருக்கும். ஸோ இப்போ அவங்களுக்கு சேலரி எப்படி போடுவாங்க? சிலவங்க சின்ன ஷாப் மாரி இருக்கையில ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, 10,000 ரூபா சேலரின்னா 10,000 ரூபா நெட்டா கொடுத்துருவாங்க. பட் இதே இது ஒரு கார்பரேட் மாரி ஒரு 20 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா கட்டாயம் பிஎஃப் இஎஸ்ஐ அதெல்லாம் கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அப்போ வந்து அந்த சேலரிங்கிற ப்ராசஸ் வந்து எவ்ரி மந்த் சேலரி கொடுக்கையில் அதை நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியதா இருக்கு. 2வது கால்குலேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ சேலரின்னு எடுத்தோம்னா பேசிக் சேலரி இப்போ 5,000 ரூபா பேசிக் சேலரின்னா அவர் 31 நாள் வந்திருந்தா அவரோட பேசிக் சேலரி 5,000 ரூபா இருக்கும். 2வது இப்போ அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்மா எங்க போனாலும் சேம் ஃபார்முலா இருக்கும், சேம் ரொட்டீன் இருக்கும். இந்த பேரோலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் கிடையாது, அந்தந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க வச்சுக்கிறது தான். ஸோ அதனால நம்ம இங்க ரூல்லாம் பண்ண முடியாது, டெபிட் கிரெடிட் டேலி பண்ற மாதிரின்னு சொல்ல முடியாது. அந்த கம்பெனி என்ன தேவைப்படுதோ அதை நம்ம பண்ணிட்டு போயிடலாம். ஸோ சிம்பிளா ஒரு கம்பெனின்னு இருந்தா 4-5 காம்பனன்ட் இருக்கும். காம்பனன்ட்னு இங்க சொல்றது வந்து அடிஷன், டிடக்ஷன், பேசிக் சேலரி, ஹெச்ஆர்ஏ, டிராவலிங் எக்ஸ்பென்சஸ், டிராவலிங் கன்வீனியன்ஸ், அதே மாதிரி அதர் அடிஷன், அதே மாதிரி ட்ரெஸ் அலவன்ஸ், டிஏ. ஸோ இது எல்லாமே அடிஷனா கொடுப்பாங்க. இந்த அடிஷன் கொடுக்கறதோட அட்வான்டேஜ் என்னன்னா அவங்க பிஎஃப் இஎஸ்ஐ அதெல்லாம் அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க. இல்லாட்டி டோட்டல் அமௌண்ட் அதை கிராஸ் ஆகையில சப்போஸ் டிடக்ஷன் ஆகாது. அதனால தான் அதை பொறுத்த வரைக்கும் அடிஷன். ஸோ டிடக்ஷன்னு பார்த்தா பிஎஃப் இஎஸ்ஐ, லோன் வாங்கியிருந்தா லோன் அமௌண்ட் டிடக்ட் பண்றது அது எல்லாமே இதுல கவர் ஆகும். ஸோ இப்போ நான் ஒரு கம்பெனி புதுசாக கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே கிரியேட் கம்பெனின்னு போட்டேன்னா ஸோ ஜெயா அண்ட் கோவுக்கு நான் பேரோல் மெயின்டைன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஜெயா அண்ட் கோன்னு அந்த கம்பெனி நேம் கொடுத்துட்டு எஸ் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்டர் தட்டிட்டு நோ கொடுத்துட்டு இங்கே எனேபிள் பேரோல் எஸ் கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் பேரோல்ல இஎஸ்ஐ பிஎஃப்பும் மெயின்டைன் பண்ணலாம், ஸ்டாட்யூட்டரி மெயின்டைன் பண்ணாமையும் மெயின்டைன் பண்ணலாம். ஸ்டாட்யூட்டரி மெயின்டைன் பண்ணா அந்த ரிப்போர்ட்ஸ்னா வரும், சில ப்ரொசீஜர்ஸ்னா இருக்கும், அது இதுல சொல்றது கஷ்டமா இருக்கும் இந்த 1 ஹவர்ல. அதனால நம்ம நோ கொடுத்துக்கிறோம், கொடுத்துட்டு எஸ் கொடுத்துறோம். ஸோ இப்போ நான் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிடுறேன். இதுல நான் எப்படி பேரோல் ஆக்டிவேட் பண்ணேன்னா இந்த வேண்டாத கம்பெனியை எல்லாம் ஷட் பண்ணிடலாம். ஷட் பண்றதுக்கு இங்க ஷட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த என்டர் தட்டினேன்னா ஷட், அந்த கம்பெனி மெமரியிலேருந்து ரிமூவ் ஆகும், பர்மனண்டா ரிமூவ் ஆகாது. ஷட்னு கொடுத்தோம்னா மெமரியிலேருந்து ரிமூவ் ஆகும். சப்போஸ் மறுபடியும் வேணும்னா இந்த செலக்ட் கம்பெனியை செலக்ட் பண்ணோம்னா அந்த கம்பெனி அந்த லிஸ்ட்ல இருக்கும். ஸோ இப்போ நான் ஜெயா அண்ட் கோங்கிற கம்பெனி செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் இங்க ஃபர்ஸ்ட் பேரோல் ஆக்டிவேட் பண்ணோம்னா F11 கொடுத்துட்டு மெயின்டைன் பேரோல் எஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த எஸ் கொடுத்தாதான் நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ கிரியேட் உள்ள போனீங்கன்னா இந்த பேரோல் மாஸ்டர்ஸ்னு ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம சேலரி எதுல கொடுக்க போறோம்? ஸோ டே பேஸ் தான் கொடுக்க போறோம். ஸோ டேஸ்னு கொடுக்குறேன். ஆஃப் அ டேனா என்டர் பண்ணணும்னா இதுல டெசிமல் 1 கொடுக்கணும். ஆஃப் அ டே என்டர் பண்ண வேண்டாம்னா என்டர் தட்டிட்டு எஸ் கொடுக்கலாம். ஸோ டேஸ் வரிசையா கொடுத்துறோம். யூனிட் ஃபர்ஸ்ட். 2வது
அட்டண்டன்ஸ்னா என்னன்னா, ஒரு எம்ப்ளாயி இப்ப டேலியில 2 டைப். 31 நாளும் டெய்லி பிரசன்ஸ் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா 31வது நாள் அந்த 31 நாள் என்ட்ரியையும் ஆட் பண்ணி சேலரி கால்குலேட் ஆகும். சப்போஸ் எனக்கு இதெல்லாம் வேலை பார்க்க என்னால 31 நாள்னா என்டர் பண்ண முடியாது. 31ஆம் தேதி மட்டும் என்னால டோட்டல் அவர் எத்தனை நாள் பிரசன்ட் ஆனாருன்னு என்டர் பண்ணா அதையும் வச்சு கால்குலேட் ஆகும். அது நம்ம யூஸ் பண்ண போற கம்பெனிக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். பிரசன்ட் டே. ஸோ ப்ரெசன்ட் டேன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க அட்டண்டன்ஸ்ல இங்க 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அட்டண்டன்ஸ், லீவ் வித் பே, லீவ் வித்தவுட் பே, ப்ரொடக்ஷன்னா இன்சென்டிவ். இப்போ இந்த இதுவே நம்ம 31 நாள் கேலண்டர், 30 நாள், 24, 28 நாள்னு நம்மளே எடுத்துக்கிறோம் இந்த 3 ஆப்ஷனுக்கும். இல்லை நான் கேலண்டரே டிஃபைன் பண்ணோம்னா யூசர் டிஃபைன் கேலண்டர் கொடுக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஃபால்ட் டேட்ல என்ன 31 நாள், மே மாசம் 31னா 33 நாள், ஏப்ரல்ல 30னா அந்த 30க்கு கால்குலேட் ஆகுறதுக்கு அட்டண்டன்ஸ்னு கொடுத்துறோம். ஸோ ப்ரெசன்ட் டேன்னு ஒரு அட்டண்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், 2 தான் பண்ணியிருக்கோம். யூனிட்ஸ்ல டேன்னு ஒன்று பண்ணியிருக்கோம், அட்டண்டன்ஸ்ல ப்ரெசன்ட் டேன்னு ஒரு இது பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து 3வது வந்து பே ஹெட். இப்போ பே ஹெட்டில் தான் பேசிக் சேலரி. இப்போ பேசிக் சேலரின்னு கொடுக்கல, இவங்க இவ்வளவு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. டிடக்ஷன் ஃப்ரம் எம்ப்ளாயி, ஏர்னிங்ஸ் ஃபார் எம்ப்ளாயி, ஸ்டாட்டுட்டரி டிடக்ஷன், கிராஜுவேட்டி எல்லாமே. நான் இதுல ஏர்னிங்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயி, ஏன்னா பேசிக் வந்து நம்ம அடிஷன் சைடு வரும். ஸோ அதனால ஏர்னிங் டு எம்ப்ளாயி. ஸோ இதுல வந்து இப்போ 10,000 ரூபாய் சேலரி அவருக்கு 20 நாள் வந்தா total salary divided by 31 days multiplied by number of days presented அப்படி வரணும்னா வேரியபிள்னு மாத்திக்கலாம். இல்ல அவர் லீவ் போட்டா கூட அவருக்கு 30,000 ரூபாய் சேலரினா அந்த அமௌண்ட் பிக்சட்னு போடணும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் வேரியபிள் தான். வேரியபிள் போட்டுட்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இந்த இடம் தான் முக்கியம். ஆன் அட்டண்டன்ஸ் அந்த ப்ரெசன்ட் டேன்னு ஒரு அட்டண்டன்ஸ் வச்சிருக்கோம்ல, அதை இங்க லிங்க் பண்றோம். ப்ரெசன்ட் டேன்னு கொடுத்துறோம், மந்த்ன்னு கொடுக்குறோம், ஆஸ் பர் கேலண்டர் பீரியடு கொடுத்துறோம். கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து டிஏ. டிஏங்கிறது ட்ரெஸ் அலவன்ஸ், ஏர்னிங்ஸ். இப்போ இது ஃபிக்ஸடு. நம்ம அவர் 20 நாள் வந்தா கூட அவருக்கு 1000 ரூபாய் ட்ரெஸ் அலவன்ஸ்னா அந்த அலவன்ஸ். ஸோ ட்ரெஸ் அலவன்ஸ் இங்க ஃபிக்ஸட் கொடுத்துட்டு ஃபிளாட் ரேட் மந்த். ஸோ நான் இந்த 2 ஹெச்ஆர்ஏ, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ஏர்னிங்ஸ் ஃபார் எம்ப்ளாயி, ஃபிக்ஸட் அதுவுமே, ஃபிளாட் ரேட் மந்த். ஸோ இது தவிர இன்சென்டிவ் இருக்கலாம். இன்சென்டிவ் இப்போ இன்சென்டிவ்னா இன்சென்டிவ்க்கு முன்னாடி ஓவர் டைம் வரும். ஸோ ஓவர் டைம் ஏர்னிங்ஸ் ஃபார் எம்ப்ளாயி போடையில ஃபிக்ஸடு வேரியபிள் போட்டுட்டு நீங்க ஓவர் டைம் கொடுக்கையில மட்டும் இங்க ஆன் ப்ரொடக்ஷன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஆன் ப்ரொடக்ஷன் இங்க போட்டுட்டு இவங்க டைப் ஆஃப் இது வந்து ஓடி. ஓடி வந்து ஹவர்ஸ்ல தான் வரும். ஸோ ஹவர்ஸ் கொடுத்துறோம். ஸோ இந்த அட்டண்டன்ஸ்ல பே ஹெட் வந்து 4 ஹெட் கிரியேட் பண்ணியிருக்கோம். பேசிக் சேலரின்னு ஒரு ஹெட்டு, அது ஏர்னிங்ஸ் ஃபார் எம்ப்ளாயி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஹெச்ஆர்ஏ கொடுத்துருக்கோம், அதுவும் ஏர்னிங்ஸு. பட் ஃப்ளாட் ரேட்டு கொடுத்துருக்கோம், டிஏ ஒன்று ஃப்ளாட் ரேட்டு. அது தவிர ஓவர் டைம் பார்க்கறது ஹவர்ஸில் எத்தனை. ஸோ இப்போ நான் இதில் 3 பண்ணியிருக்கேன். யூனிட்ஸ் பண்ணியிருக்கேன், அட்டண்டன்ஸ் பண்ணியிருக்கேன், பே ஹெட். அதுக்கப்புறம் எம்ப்ளாயி குரூப்னா என்ன அர்த்தம்னா
சப்போஸ் ஒரு கம்பெனில ஸ்டாஃப்னு ஒரு குரூப் இருக்கும், நிறைய குரூப் இருக்கும். இப்போ 10,000 பேர் பிரேக்ஸ் இந்தியாவில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்கள ட்ரைனின்னு ஒரு குரூப் இருக்கும், பர்மனன்ட் ஸ்டாஃப்னு ஒரு குரூப் இருக்கும், டெம்பரவரி ஸ்டாஃப்னு ஒரு குரூப் இருக்கும். நிறைய குரூப் அவங்களோட ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஸ்டாஃப்னு ஒரு குரூப்ல நான் டிஃபைன் பண்ணலாம் அந்த ஹெட் எல்லாம். அதுக்கு முன்னாடி அடிஷன் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அதனால நான் டிடக்ஷனும் பண்ணணும்னா இந்த பே ஹெட்ல டிடக்ஷன் டைப் கிரியேட் பண்றேன். கிரியேட்ல இஎஃப் இதுல எம்ப்ளாயி ஸ்டாட்டுட்டரி டிடக்ஷன் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸ்ல வரும். இப்ப இந்த பிஎஃப் நம்ம கொடுக்கையில இங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏர்னிங்ஸோட டோட்டல்ல இருந்து கால்குலேட் பண்ணுமா, இல்ல ஸ்பெசிபிக் ஃபார்முலாவா, கரண்ட் டோட்டலா. ஸோ நம்ம எது வேணும்னாலும் கரண்ட் சப் டோட்டலா. நம்ம ஸ்பெசிபிக் ஃபார்முலான்னு கொடுத்தோம்னா பேசிக் ஹெச்ஆர்ஏ இது ரெண்டுல மட்டும் எனக்கு ஆட் பண்ணி இந்த பெர்சன்டேஜ் கொடுன்னு கொடுக்கலாம். சப்போஸ் எனக்கு இங்க டோட்டல் கரண்ட் ஏர்னிங்ஸ் டோட்டல்ல இருந்து 12% கொடுன்னு கொடுக்கலாம். ஸோ இல்ல இதுலயே வேல்யூன்னு கொடுத்த நான் எல்லாருக்கும் அந்த 512 வந்துடும். ஸோ எந்த ஆப்ஷன் வேணும்னாலும் உங்க கம்பெனி அந்த கம்பெனி எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்க பண்ணிக்கணும். பெர்சன்டேஜ் 12%. அதே மாதிரி அடுத்தது இஎஸ்ஐ. இஎஸ்ஐ வேணும்னா ஏர்னிங்ஸ் ஸ்டாட்டுட்டரி, இந்த பேசிக்ல மட்டும் வேணும்னா ஸ்பெசிபிக் ஃபார்முலான்னு கொடுத்துட்டு பேசிக் சேலரி. அதுல சிஸ்டம் தெரியலண்ணே. சிஸ்டம் தெரியலையா? அந்த ஓகே, இப்ப தெரியுதானே? இப்ப தெரியுதா? தெரியுது. ஓகே. இப்ப வந்து இஎஸ்ஐ வந்து நான் எம்ப்ளாயி கொடுத்துட்டு இப்ப நான் வந்து பேசிக்ல மட்டும் இஎஸ்ஐ பிடிக்கணும்னா பேசிக் சேலரி அதோட பெர்சன்டேஜ் எனக்கு 0.75%னா அந்த பெர்சன்டேஜ் கொடுத்தேன். இப்ப நான் பிஎஃப் இஎஸ்ஐ கொடுத்த மாதிரி நான் லோன் வாங்கியிருக்காங்க அதை டிடக்ட் பண்ணும். டிடக்ஷன். ஸோ டிடக்ஷன் ஃப்ரம் எம்ப்ளாயி இது வந்து லைபிலிட்டியில இருக்கும். யூசர் டிஃபைன் வேல்யூ நான் மாசம் இப்போ 1000 ரூபா 10,000 ரூபா ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ்னு கொடுக்குறேன். 10 மாசத்துக்கு 1000 ரூபா பிடிக்கணும். பட் இந்த 1000 ரூபாய்ங்கிறது மாசம் நான் ஃபீட் பண்ணணும். இப்படி நான் கொடுக்கணும்னா என்டர் தட்டிட்டு ஸோ இப்போ நான் டிடக்ஷன் சைடு 3 கொடுத்துருக்கேன். பிஎஃப் 1 கொடுத்துருக்கேன், இஎஸ்ஐ கொடுத்துருக்கேன், லோன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், யூனிட்ஸ் பண்ணிட்டேன், அட்டண்டன்ஸ் பண்ணிட்டேன், பே ஹெட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து எம்ப்ளாயி குரூப்பில் இப்போ ஸ்டாஃப்னு ஒரு குரூப் பண்ணுறேன். ஸ்டாஃப் குரூப் பண்ணிட்டு இதில் பேசிக் சேலரி போடுறேன். இவருக்கு 5000 ரூபா பேசிக் சேலரி. அவருக்கு ஹெச்ஆர்ஏ வந்து இங்கே 2000 ரூபா, டிஏ வந்து 1000 ரூபா. ஸோ அதுக்கடுத்து பிஎஃப் இஎஸ்ஐ. சப்போஸ் அவருக்கு ஓவர் டைம் வருதுன்னா ஓவர் டைம் கொடுத்துட்றேன். இப்போ ஓவர் டைம் வரையில இங்க பர் அவருக்கு என்ன சேலரின்னு கொடுக்கணும். சப்போஸ் இவங்க 5000 ரூபாய்னா அவங்க கம்பெனில டோட்டல் 8000 டிவைடட் பை 31 டிவைடட் பை 8 போட்டிருந்தோம்னா 65 ருபீஸ்னா
அந்த 65. சப்போஸ் இவங்களுக்கு டபுள் சேலரி அப்படின்னா 130 rupeesன்னு இங்க பர் ஹவர் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். அவங்க ப்ரெசன்ட் டேல அவங்க எத்தனை ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ஹவர் மல்டிப்ளை ஆகி வந்துடும். அதே மாதிரி பிஎஃப் நான் கொடுத்துட்றேன், இஎஸ்ஐ கொடுத்துட்றேன், லோன் கொடுத்துட்றேன். இது எல்லாமே ஸ்டாஃப்ங்கிற குரூப்புக்கு ஜஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். பட் இண்டிவிஜுவல் எம்ப்ளாய்க்கு மாறும். பட் நான் இதை ஏன் கொடுக்குறேன்னா எவ்ரி இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணுங்கிறதுக்காக இப்போ நான் அதை காப்பி ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப்னு கொடுத்தேன்னா இது எல்லாமே காப்பி ஆயிரும். டிஃபால்ட் வேல்யூ அங்கே காப்பி ஆயிரும். நம்ம அதை மாற்றிக்கலாம். ஸோ 2 குரூப் நான் பண்ணியிருக்கேன். அடுத்தது எம்ப்ளாயி பண்ணையில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ எம்ப்ளாயி குரூப் ஸ்டாஃபு ஒர்க்கர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஃபைனலாக எம்ப்ளாயி. இது எல்லாமே ஒன் டைம் ஜாப். மாசம் பண்ண போறது இல்லை. மாசம் நம்ம அட்டண்டன்ஸ் மட்டும்தான் ஃபில் பண்ணுவோம். ஒரு சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணையில இந்த மாஸ்டர்ஸ் எல்லாமே ஒன் டைம் நம்ம கிரியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் குமார்னு ஒரு நேம் கிரியேட் பண்ணுறேன். அவர் ஸ்டாஃபாக ஒர்க்கரான்னு கொடுக்குறேன். ஸ்டாஃப்னு கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்டு காப்பி ஃப்ரம் குரூப்னு கொடுத்து ஸ்டாஃப்னு கொடுத்தா அந்த டீட்டெயில் அப்படியே வந்துடும். பட் இவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. இவருக்கு ஏதாவது ஸ்பெஷல் கேஸா 7000 rupees பேசிக், மற்றது எல்லாமே ஆஸ் யூஷுவல் அப்படி அப்பாயின்மெண்ட்னா அந்த வேல்யூவை மாற்றிக்கலாம். ஸோ இங்கே ஏன் காப்பி ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்கன்னா சப்போஸ் அந்த ஸ்ட்ரக்சர் அவங்க விட்டுட்டாங்கன்னா என்ட்ரி போடையில கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால அவரோட டீட்டெயில், அவரோட எம்ப்ளாயி நம்பர் என்ன, அவரோட டெசிக்னேஷன் என்ன, ஸோ அவரோட மெயிலா, ஸோ எல்லா டீட்டெயில், பேங்க், பிளட் குரூப்பு, ஸோ இந்த டேட்டா கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், பேங்க் டீட்டெயில், பேங்க்ல அந்த பேங்க் அக்கௌண்ட்டு, ஸோ எல்லாமே கொடுத்துட்டு கீழே வரைக்கும் இஎஸ்ஐ நம்பர், பிஎஃப் நம்பர் எல்லாமே கொடுத்து சேவ் பண்ணிடுறோம். ஸோ இன்னொரு எம்ப்ளாயி ஒர்க்கரை நான் கிரியேட் பண்ணுறேன். அவருக்கு டீட்டெயில் கொடுக்குறேன். காப்பி ஃப்ரம் ஒர்க்கர்னு கொடுத்தா ஒர்க்கரோட வேல்யூ வந்துடுது. பட் நான் அப்பையும் இதை நான் சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் பண்ணது எல்லாமே ஒன் டைம் ஜாப். மாதம் இந்த வேலை பார்க்க போகிறது கிடையாது. ஒரு கம்பெனி நான் பேரோல்னு கிரியேட் பண்ண கம்பெனியில் ஸோ இந்த ஹெட் எல்லாமே யூனிட்ஸ் கிரியேட் பண்ணேன், அட்டண்டன்ஸ் கிரியேட் பண்ணேன், பே ஹெட் கிரியேட் பண்ணேன், அதுக்கடுத்து எம்ப்ளாயி குரூப் பண்ணேன், அதுக்கப்புறம் எம்ப்ளாயி பண்ணேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நான் கிரியேட் பண்ணிட்டேன். நான் இப்போ 200 எம்ப்ளாயி இருக்காங்க, 100 எம்ப்ளாயி இருக்காங்கன்னா 100 எம்ப்ளாயிக்கும் இது கிரியேட் பண்ணணும். பட் அவங்க இன்னும் நான் சேலரி போடலை. பட் அந்த மாஸ்டர் கிரியேட் பண்ணாதான் மாதம் என்ட்ரி போட முடியும். ஸோ இப்போ என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் இங்கே வவுச்சர் டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த வவுச்சர் என்ட்ரியில் அதர் வவுச்சர்ஸில் அட்டண்டன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த அட்டண்டன்ஸ் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆட்டோ ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன், ஆட்டோ ஃபில்லுன்னு போட்டுட்டு நான் 31/5/2025 ஆல் ப்ரெசன்ட் டே 31 days அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு 200 எம்ப்ளாயி இருந்தாலும் 200 லிஸ்ட் ஆயிடும். நான் இதில் டவுன் ஏரோ போட்டு இவர் 30 நாள் அட்டன் பண்ணாரு, இவர் 28 நாள் அட்டன் பண்ணாரு, இவர் 31 நாள் அட்டன் பண்ணாரு, 200 தடவை என்டர் பண்ணி சேவ் பண்ணிடுறேன். ரெண்டாவது ஆட்டோ ஃபில் கொடுத்துட்டு இங்க அந்த டேட்டு கொடுத்து ஓடி பார்த்துருக்காங்கல்ல, ஃபைவ் ஹவர்ஸ், 7 hours, ஸோ சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் வவுச்சரில் போயிட்டு அதே ஆட்டோ ஃபில் கொடுத்துட்டு அதர் வவுச்சரில் பேரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. முன்னாடி அட்டண்டன்ஸ் போடுறதுக்கு அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணேன்.
வெளியே டேட்டா கூட மாத்தணும்னா மாத்திக்கலாம். 31.5 போட்டுட்டு அதர் வவுச்சர்ல போயிட்டு பேரோல் போட்டுட்டு சேலரி பேயபிள்னு ஒரு ஹெட் கிரியேட் பண்ணிக்கலாம். கரண்ட் லைபிலிட்டியில வச்சுக்கலாம். ஆட்டோஃபில் சேலரி இந்த இடத்துல கேஷ்னு போட்டுட்டு கொடுத்துட்டா கால்குலேட்டர். ஸோ என்டையர் திங் நம்ம ஃபார்முலா கொடுத்தோம். இப்போ 200 எம்ப்ளாயி இருந்தா கூட ஒரே செகண்ட்ல கால்குலேட். இதுல என்ன நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணையில எல்லாமே கேர்ஃபுல்லா போடணும். இதை சேவ் பண்ணிட்டோம்னா சேவ் ஆயிரும். இப்போ நான் போய் ரிப்போர்ட் பார்க்கணும்னா இங்க டிஸ்பிளேல போயிட்டு பேரோல் ரிப்போர்ட்ஸ்னு இருக்கும். அதுல பே ஷீட்னு போட்டா ஆல் எம்ப்ளாயீஸ் அவங்களோட பேசிக் சேலரி, டிஏ, ஹெச்ஆர்ஏ, ஓவர் டைம், அவரோட டிடக்ஷன், அதே மாதிரி இஎஸ்ஐ, பிஎஃப், அவங்களோட நெட் சேலரி. ஸோ அந்த நெட் அமௌண்ட் வரும். இது இண்டிவிஜுவல் எம்ப்ளாயி. ஸ்டாஃப் குரூப்புக்குள்ள 100 எம்ப்ளாயி இருந்தா அதுல இங்க இருந்து பிரிண்ட் கொடுத்தோம்னா இதுல நம்ம ரெவென்யூ ஸ்டாம்ப் ஒட்டிட்டு கையெழுத்து வாங்கிக்கலாம். இண்டிவிஜுவலுக்கு பே ஸ்லிப் கொடுக்கணும்னா பே ஸ்லிப்னு கொடுத்துட்டு அவங்க இண்டிவிஜுவல் நேம் எடுத்தோம்னா இங்க குமார்னு போட்டா அவருக்கு பே ஸ்லிப் வரும். இது ஒரு மாடல் பே ஸ்லிப் வரும். சேஞ்ச் வியூன்னு கொடுத்துட்டு வெர்டிகல்னு கொடுத்தா கீழே கீழே வரும். ஸோ 2 மாடல் பே ஸ்லிப் வரும். இது இண்டிவிஜுவலுக்கு இது மாதிரி கொடுக்கலாம். இதுல F12 கொடுத்துட்டு நம்ம இதுல வேணுங்கிறத எஸ் கொடுத்தா அட்டண்டன்ஸ், வேண்டாம்னா நோ கொடுத்தோம்னா இங்க அட்டண்டன்ஸ் வராது. F12 அட்டண்டன்ஸ் எஸ் கொடுத்தோம்னா அந்த ப்ரெசன்ட் டே தெரியும். மேல ப்ரெசன்ட் டே இது ஓடி 7 hours அதை பேஸ் பண்ணி அவருக்கு கிராஸ் சேலரி 7,000 ரூபாய், அமௌண்ட் அவர் ஏர்ன் சேலரி 6,000. ஸோ இதோட டோட்டல் மைனஸ் இந்த டோட்டல் நெட் சேலரி. ஸோ சப்போஸ் எனக்கு கிராஸ் நெட்டு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா இங்க கிராஸ் சேலரி நோன்னு கொடுத்தோம்னா இந்த இது மட்டும் வரும். ஸோ இது எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த எம்ப்ளாய்க்கு கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் சேலரி. ஸோ இது சேலரிங்ல நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு பேரோல் ரிலேட்டட் ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே வரும். பட் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணையில தான் அந்த 100 எம்ப்ளாயோட டேட்டாவை இன்கார்பரேட் பண்றது கஷ்டமா இருக்கும். பட் மாசம் நம்ம என்ட்ரி போடையில வெறும் அட்டண்டன்ஸை ஃபில் பண்ணணும்னாலே வேலை முடிஞ்சிடும். இது ஒரு மெத்தடு. சப்போஸ் நான் 1ஆம் தேதினா F2 போட்டு 1.5 அன்னைக்கு அவர் பிரசன்ட் அப்படின்னா 30 நாளைக்கும் இது மாதிரியும் போடலாம். அட்டண்டன்ஸ் போட்டு ஆட்டோ ஃபில் கொடுத்து ஒன்னுன்னு கொடுத்தா எம்ப்ளாய்க்கு 1 வந்துடும். 2ஆம் தேதி 1, 3ஆம் தேதி அது மாதிரி கொடுத்துட்டு 30ஆம் தேதி பேரோல்னு ரன் பண்ணாலே அதுவே ஆட் பண்ணி வந்துடும். சப்போஸ் இவர் ஆப்சண்டா இருந்தா இங்க 0 போட்டோம்னா அந்த டேட்டா ஆட் ஆகாது. ஸோ இது அந்தந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஓட்டினா டெய்லி பார்க்குறவங்கள ஓட்டியில போட்டாங்கன்னா மந்த் அண்டு அந்த ஓடி ஆட் ஆகி வந்துடும். ஸோ அதுதான் இதை பொறுத்து. ஸோ இதுதான் பேரோல். வேற எதுவும் டவுட் இருக்கா? அந்த யூனிட் கிரியேஷன் பண்றது ஒரு தடவை சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, என்ன கேக்குறீங்க? யூனிட் கிரியேஷன் பண்றது ஒரே ஒரு நிமிஷம். இன்வென்ட்ரியிலையும் யூனிட் வரும். இது நம்ம பேரோல பொறுத்த வரைக்கும் யூனிட்ஸ் அதுல கிரியேட் போயிட்டு சிம்பிள் டேஸ்ன்னு கொடுப்போம். சப்போஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ்னா வீக்லி சேலரி கொடுப்பாங்க, அவங்களுக்கும் டேஸ் யூஸ் ஆகும். பட் இந்த இதுல அந்த எம்ப்ளாயில பே ஹெட்ல மட்டும் இந்த பேசிக் சேலரியில மந்த்துக்கு பதிலாக இங்க வீக்லின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ இதுல நிறைய ப்ராபபிலிட்டி இருக்கு. 15 நாள் கொடுக்குற சேலரி லிஸ்ட்டுக்கும் இருக்கு, வீக் சேலரியும் இருக்கு, மந்த் சேலரியும். ஒரு கார்பரேட் மாரி இருக்கவங்க மந்த்லி சேலரி கொடுப்பாங்க. மற்ற டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸும் இங்க யூஸ் ஆகும். ஸோ இப்போ யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும், பேரோலை பொறுத்த வரைக்கும் 2 யூனிட்ஸ் தான் வரும். ஒன்று வந்து டேஸ், நம்பர் ஆஃப் டேஸ் அட்டெண்டட், இன்னொன்று ஹவர்ஸ். ஸோ ஹவர்ஸ் வரையில சப்போஸ் இந்த டெசிமல் எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஆஃப் அ டேனா வரணும்னா டெசிமல் ஒன்று கொடுக்கணும். ஆஃப் அ டே அப்படின்னா தான் 1.5ன்னு கொடுத்தோம்னா ஆஃப் அ டே எடுத்துக்கும். ஓகேண்ணா. ஓகே. ஆனா இந்த பேசிக் சேலரிக்கு மட்டும்தான் வேரியபிள் வருமானே? டிஏ இல்லைண்ணே அப்படி ஸ்டாண்டர்டா யோசிக்காதீங்க. இங்க ட்ரைனிங்காக நான் சொன்னேன். இவங்க கம்பெனி மாறும். சிலவங்க பேசிக் ஹெச்ஆர்ஏ டிஏ 3ஐயும் ஆட் பண்ணி அதுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. ஓ சரி சரி. இங்க பேரோல பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டைஸே பண்ண முடியாது. 10 கம்பெனிக்கு போனா 10 மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. இவங்க ஒருத்தவங்க 4 காம்பனன்ட் வச்சிருப்பாங்க, ஒருத்தவங்க 20 காம்பனன்ட் வச்சிருப்பாங்க, ஒருத்தவங்க ஒரே காம்பனன்ட் தான் அடிஷனுக்கு வச்சிருப்பாங்க, டிடக்ஷனுக்கு 5 காம்பனன்ட் வச்சிருப்பாங்க. ஸோ 95% ஒண்ணு போல இருக்காதுன்னு. இந்த பிஎஃப் இஎஸ்ஐ எல்லாம் டிடெக்ட் பண்றதுக்கு பேமெண்ட் பண்ணையில என்னென்ன என்ட்ரி போடும்? நம்ம பிஎஃப் ஹெட்ல ஆஸ் யூஷுவல் நம்ம பேமெண்ட்ல போட்டு பிஎஃப்னு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். பட் நான் இங்க ஸ்டாட்டுட்டரி எடுக்கல. ஸ்டாட்டுட்டரி எடுத்தோம்னா நிறைய டீடைல் வரும். இதுல இன்கம் டாக்ஸும் வரும், பிஎஃப் இஎஸ்ஐ அந்த ஃபார்ம் 5 ஃபார்ம் 6 எல்லாமே வரும். பட் இதுல இன்னொரு பாயிண்ட் ஒண்ணு, இப்ப சப்போஸ் நீங்க இப்ப டேலி எஃபெக்டிவா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றீங்க, உங்களுக்கு டவுட் வருது. ஸோ அப்ப யாரும் ஹெல்ப் பண்ண வேண்டாம். நீங்க ஜஸ்ட் இங்க www.tallysolution.com வெப்சைட் போங்க. போனதுக்கு அப்புறம் இங்க டவுன் ஏரோ போட்டீங்கன்னா கீழே லாஸ்டா பாத்தீங்கன்னா சின்னமா ஒண்ணு கொடுத்துருப்பான். இங்க டேலி ஹெல்ப்னு ஒரு பட்டன் இருக்கும். டேலிக்குள்ளே ஹெல்ப் இருக்கும், அது சென்சிட்டிவ் ஹெல்ப். கண்டென்ட் ஹெல்ப் வந்து இங்க பாத்தீங்கன்னா, சப்போஸ் எனக்கு இதுல வந்து பிஎஃப் ரிலேட்டட் எனக்கு டவுட் இருக்கு, பிஎஃப் அப்படின்னு போட்டோம்னா இங்க பிஎஃப் ஓட ரிலேட்டட் இது ஃபுல்லாவே சர்ச் ஆகும். ஸோ இங்க இந்த ஹெல்ப் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல tally.com சொல்யூஷனா? www.tallysolution.com. இப்போ இஎஸ்ஐ ஃபார்ம் 6 யூசிங் டேலி பிரைம்னு போட்டிங்கன்னா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா அவன் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருவாங்க. ஸோ இதுல உள்ளது ஃபுல்லாவே அந்த டிடக்ஷன் ஃபார்ம்ல. பட் கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கணுமே தவிர பட் வரும். ஸ்டாட்டுட்டரிக்கு ஏன்னா இப்ப ஸ்டாட்டுட்டரியை வந்து நம்ம ஸ்டாண்டர்டைஸா சொல்லி கொடுக்க முடியாது. அடுத்த வருஷமே அதை ரிவைஸ் பண்ணிடுவாங்க, இல்லைன்பாங்க, வருதுன்பாங்க, புதுசா ஒரு காம்பனன்ட் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இப்ப ஸ்டாட்டுட்டரி எல்லாமே இதுல ரெஃபர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பட் கான்செப்ட் வந்து அதுதான். கான்செப்ட் வந்து நம்மளோட தேவை என்னன்னா, நம்ம பே ஸ்லிப்ல ஒரு சைடு ஆட் ஆகி வரணும், ஒரு சைடு டிடெக்ட் ஆகி வரணும். ஸோ இப்போ இந்த ரிப்போர்ட்ல போய் பார்த்தோம்னா பே ஸ்லிப்ல நம்ம அந்த என்ட்ரி போட்ட அடுத்த செகண்டே நமக்கு இந்த ரிப்போர்ட் வந்துடும். ஸோ இப்போ ஒரு 200 எம்ப்ளாயி இருக்காங்க இல்ல 100 எம்ப்ளாயி இருக்காங்கன்னா டெஃபினட்டா 2 எம்ப்ளாயி எக்ஸல்ல ஒரு நாள் ஒர்க் பண்ணாதான் இதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் டேலில மாசம் மட்டும் தே ஸ்பெண்ட் 1 டே. அந்த 200 எம்ப்ளாயி டீடைலையும் கரெக்டா கான்ஃபிகர் பண்ணிட்டா அடுத்த மாசம் பெயின்லெஸ்ஸா பிரசன்ட் டேயை மட்டும் கீஇன் பண்ணாங்கன்னா ரிப்போர்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரி, வேற எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, ஜென்ரலா இன்னையோட கிளாஸ் முடியுது. ஏதாவது சொல்லுங்க. தேங்க்யூ பேஷண்டா அட்டன் பண்ணதுக்கு, ஹாப்பி எல்லாரையும் சந்திச்சதுக்கு.
ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்யூ. வேற யாருக்கும் எதுவும் டேலி ரிலேட்டட் டவுட் இருந்தா குரூப்லயும் மெசேஜ் போடுங்க. நான் 2 ப்ராப்ளம் மட்டும் நாளைக்கு போடுறேன். இந்த வர வாரத்துல மட்டும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஜிஎஸ்டி ப்ராப்ளம் போடுறேன். ஏன்னா நம்ம இந்த என்டையர் எக்ஸசைஸ்ல ஜிஎஸ்டியாவது கத்துக்கணுங்கிற ஒரு பாசிட்டிவா இருக்கட்டும். அந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஏதாவது ஹெல்ப் இருந்தாலும் கூப்பிடுங்க, நான் கனெக்ட் பண்ணி பார்த்து தரேன். அதுதான்மா. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். சரி. சரி, ஓகே. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சண்முகம். தேங்க்யூ. 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 தேங்க்யூ சார். தேங்க்யூண்ணே. தேங்க்யூண்ணா. நன்றி. ரொம்ப நன்றிண்ணா.